இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஒரு கர்ஸ்டு கேஸ் ஃபைல தொட்டவங்க எல்லாருக்கும் லைஃப்ல ட்ராஜடி நடக்கும்னு ஒரு நம்பிக்கை. அப்ப ஸ்கிரீன் ரைட்டர் ஆகணும்னு கனவு காண்ற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளோ அந்த ஃபைல தொடுறாரு. அப்புறம் அவரோட ரியாலிட்டியே மாற தொடங்குது. இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி, ஷாக்கிங்கான எண்டிங் எல்லாமே இந்த வீடியோல. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு ரவுடி கும்பலோ ஒருத்தர் அடிச்சு ரயில்வே ட்ராக்ல போட்டிருக்காங்க. அப்ப அந்த ட்ராக்ல ஒரு ட்ரெயினும் அந்த ஆள் மேல ஏறத பாக்குறதுக்காகவே அந்த ரவுடி கும்பல் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அந்த ரவுடி கும்பலையும் நம்மளுக்கு காமிக்கல, அந்த ரயில்வே ட்ராக்ல இருக்கிற ஆளையும் நம்மளுக்கு காமிக்கலங்க. இந்த நேரத்துல தான் அந்த ட்ராக்ல ட்ரெயின் வேகமா வந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல அந்த ட்ராக்ல வந்துட்டு இருக்க ஒரு சின்ன பள்ளியோ அந்த ட்ராக்ல இருக்க ஒரு மூஞ்சி மேல ஒழுகுதுங்க. அதோட அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் ஷெல்லின்னு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளுக்கோ சினிமால ஸ்கிரீன் ரைட்டர் ஆகணும்னு ஆசைங்க. அதனால ஒரு வருஷமா வேலைக்கே போகாம ஒரு ஸ்டோரியை அவர் எழுதுறாரு. அந்த ஸ்டோரியை ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட காமிக்கிறாருங்க. அவரோ உங்க ஸ்டோரி நல்லா இருக்கு, ஆனா சில இங்கிலீஷ் மூவியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இருக்கு, நீங்க போலீஸ்ன்றதுனால போலீஸ் பேஸ்ட் ஒரு ஸ்டோரியை எழுதிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஷெல்லிக்கோ கல்யாணம் ஆகி சௌக்கியான ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்காங்க. இவர் ஒரு வருஷத்துக்கு வேலைக்கு போகாம இருந்தார் பாத்தீங்களா. அந்த சமயத்துல அவங்க ஒய்ஃப் சௌமியா தான் ஒரு சின்ன ஃபேக்டரியில ஒர்க் பண்ணி அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர ஷெல்லியோ அவங்க ஒய்ஃப் கிட்ட டைரக்டர் சொன்ன மேட்டரை சொல்றாங்க. உடனே அவங்க ஒய்ஃபோ இதுக்கப்புறம் நீங்க ஒரு ஸ்டோரி எழுதுனீங்கன்னா நான் என் குழந்தைகளை கொண்டுட்டு நானே சூசைட் பண்ணிக்குவேன்னு சொல்றாங்க. இதுல ஷெல்லியோ அவங்க ஒய்ஃப் கிட்ட நாளைக்கே நான் வேலைக்கு திரும்ப ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவர் எழுதின அந்த ஸ்டோரி புக்கையே ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அந்த நெருப்புல கொளுத்த போறாரு. ஆனா அவங்க ஒய்ஃபோ நான் உங்களை ஸ்டோரி எழுத வேணான்னு சொல்லல, வேலையில இருந்துகிட்டே எழுத சொல்றேன்னு சொல்லிட்டு அதை தடுத்துறாங்க. அடுத்த நாளே ஷெல்லி வேலையில ஜாயின் பண்றாருங்க. ஜாயின் பண்ண கையோட சர்க்கிள் இன்ஸ்பெக்டரோட சேர்ந்து ரவுண்ட்ஸும் போறாரு. அப்படி ரவுண்ட்ஸ் போகும்போது ஒரு காரோ ஓரமா ஒதுங்கி இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. உடனே அந்த காருக்குள்ள யார் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஷெல்லி தான் போய் செக் பண்ண போறாரு. அப்ப அந்த காருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு லேடியும் ஜென்ஸும் ஒர்க் பண்றாங்க. ஆனா அந்த லேடியோ அவங்க ஒய்ஃப் சௌமியா மாதிரி நம்ம ஷெல்லிக்கே தெரியுதுங்க. இவங்க ஷெல்லியோ அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி எங்க இருக்குன்னு சொன்ன உடனே அவங்க ஒய்ஃபோ அடுத்த செகண்ட் வீடியோ கால் மூலமா வந்து நான் சானிடைல தான் இருக்கேன், இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, ஏதாவது அஃபேர் கேஸ் பார்த்துட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த சீன் மூலமா டைரக்டர் நம்மளுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறாருங்க. அதாவது நம்ம ஷெல்லி யாராவது அஃபேர் வச்சிருக்கிறத பார்த்தாலே அந்த அஃபேர்ல இவங்க ஒய்ஃப் இருக்கிற மாதிரி தான் அவருக்கு தெரியுது. இது அவரோட இலூஷன் நம்ம சொல்லலாங்க. ஆனா அந்த இலூஷனுக்கான காரணம் என்னன்றத டைரக்டர் பின்னாடி ஒரு சீன்ல சொல்லியிருப்பாருங்க. இதுக்கப்புறம் ஷெல்லி கூட வந்து அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டரும் அந்த காருக்குள்ள அக் பண்ண அந்த பேரை பிடிச்சிருக்காரு. ஆனா இவங்களை நம்ம பிடிச்சதுனால அவங்க 2 பேர் ஃபேமிலிக்குள்ள தான் பிரச்சனை வருன்றதுனால அவங்க 2 பேரையும் அவர் விட்டுடுறாருங்க. இதுக்கப்புறம் ஷெல்லியோ ஒரு அம்மாவோட கம்ப்ளைண்ட் விசாரிக்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த அம்மா வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் நடுவுல காம்பவுண்ட் கிடையாதுங்க. சில குச்சியெல்லாம் கட்டி வச்சு மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த அம்மாவோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுல வசிக்கிற ஒரு பெரியவரும் அடிக்கடி அந்த இவங்க வீட்டு பக்கமா வந்து யூரின் அடிச்சுட்டு போயிடுறாராம். இவங்க வீட்டுல வேற 2 பொண்ணுங்க இருக்கிறதுனால ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்லி தான் இந்த கம்ப்ளைண்டே கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஷெல்லியோ அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற பெரியவரை விசாரிக்க போறாங்க. அந்த பெரியவரோ கையில ஸ்டிக்கை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க நடந்தே வராரு. இந்த கண்டிஷன்ல இருக்கவரு எப்படிங்க வெளியே வந்து யூரின் அடிக்க போறாரு. அதனால அந்த பெரியவர்கிட்ட விசாரிச்சு பார்த்தா அந்த பக்கத்து வீட்டு அம்மா தான் இவங்க வீட்டு தோட்டத்துல இருக்கிற இளநீரை பறிச்சுட்டு போயிருவாங்களாம். அதனால இந்த பெரியவரோ அந்த வீட்டு எடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காராம். அதை பழிக்கு பழி வாங்குறதுக்காக தான் அந்த அம்மாவும் இந்த பெரியவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாம். ஆனா இதை சொன்ன அடுத்த செகண்டே அந்த பெரியவரோ கீழே வந்து இறந்து போயிடுறாருங்க. ஆனா இதை பாக்குற அங்க இருக்கிற ஊர் மக்களோ நம்ம ஷெல்லியோ அந்த பெரியவரை விசாரணைன்ற பேர்ல டார்ச்சர் பண்ணதுனாலதான் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி கம்ப்ளைண்டா கொடுத்துறாங்க. இதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு வர நம்ம ஷெல்லியோ அவங்க ஒய்ஃப் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு நாளை கூட நான் சஸ்பெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க ஒய்ஃப் சௌமியாவோ சப்போஸ் நீங்க சஸ்பெண்ட் ஆனீங்கன்னா அந்த 6 மாச கேப்ல இன்னொரு ஸ்டோரியை எழுதிருங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. ஆனா இந்த நேரத்துல சர்க்கிள் இன்ஸ்பெக்டரோ நம்ம ஷெல்லிக்கு கால் பண்ணி அந்த பெரியவரோ கிட்னி ஃபெயிலியர்ல தான் இறந்து போயிருக்காரு. ஆனா மேல கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால கவுன்சிலோ பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பரா பக்கத்துல இருக்கிற கொங்கன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்கதா சொல்றாங்க. சோ இந்த விஷயத்த நம்ம ஷெல்லியோ அவங்க ஒய்ஃப் சௌமியா கிட்ட ஷேர் பண்றாங்க. அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாளே ஷெல்லியோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாயின் பண்றாருங்க. அங்கதான் அவரோட ஃப்ரெண்டு ஜோசியும் கான்ஸ்டபிளா ஒர்க் பண்றாரு. அப்ப ரைட்டர் சாரோ பீரோக்குள்ள இருக்கிற ரெஜிஸ்டர் ஃபைல நம்ம ஷெல்லியை எடுக்க சொல்றாங்க. ஆனா அவர் எடுக்கும் போது பக்கத்துல இருக்க ஒரு ஃபைல தொட்டுறாரு. இதை பார்த்தோன்னே நம்ம அனிஷ் சார் சாக்காராருங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபைல தொட்டவங்களுக்கு பிரச்சனை வந்தது மட்டும் இல்லாம அது மூலம் இந்த ஸ்டேஷனுக்கும் பல பிரச்சனைகள் வந்திருக்கான். சோ இதை தடுக்கிறதுக்காகவே பல பூஜைகள் நடத்தி இப்பதான்
இவங்களோட ஸ்டேஷனே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கான். இந்த சமயத்துல இவர் தொட்டதுனால மறுபடியும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு அவர் பயப்படுறாருங்க. ஆனா அடுத்த செகண்டே அவர் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறாரு. அப்ப அனில் சாரோ நீ தொட்டதுனாலதான் அது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நீ தான் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணணும்னு சொல்லிடுறாருங்க. இதுக்கப்புறம் ஷெல்லியும் ஜோசியும் சேர்ந்து அந்த பையனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்காக ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஜோசியோ 6 வருஷத்துக்கு முன்னாடி ரயில்வே ட்ராக்ல கிடந்த பொண்ணோட கேஸ் ஃபைல் தான் அது. ஆனா அந்த பொண்ணை மர்டர் தான் செஞ்சாங்கன்றதுக்கான எந்த வித ப்ரூஃப் இல்லாதனால அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஃபைல தொட்ட போலீஸோ ஒன்னு சஸ்பெண்ட் ஆவாங்க, இல்லைன்னா வரிசையா அந்த ஸ்டேஷனுக்கு ஒரே டெத் கேஸா வந்துகிட்டே இருக்கும். இது மூலமா இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸோட யூனிஃபார்ம்ல ரத்தக்கரை படிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்றாருங்க. இவர் சொன்ன அடுத்த செகண்டே அவங்க ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்க பையனோட வாயிலிருந்து வர ரத்தமும் கரெக்டா நம்ம ஷெல்லியோட பேண்ட் மேலேயே பட்டுறதுங்க. இதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல நைட்டு பாத்தீங்கன்னா நம்ம அனில் சாரோ ஷெல்லி கிட்ட இன்னைக்கு வேற ஆள் இல்லாதனால நீயும் இன்னொருத்தரும் தான் போய் ஒரு வயசான பெரியவரோட பாடிக்கு காவல் காக்கணும்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாருங்க. இதுக்கப்புறம் ஷெல்லியும் அந்த ஸ்பாட்டுக்கு போறாருங்க. அவர் கண்ணு முன்னாடியே ஒரு 4-5 பேரு அந்த வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற பெரியவரை கழுத்துல கயிறு கட்டி தூக்குல தொங்க விடுற மாதிரி பாக்குறாங்க. பாத்தீங்கன்னா இது எல்லாமே அவரோட இலூஷன் தான். ஏன்னா ஏற்கனவே தூக்குல தொங்குனபடிதான் அந்த பெரியவரோட பாடி அங்க இருக்குதுங்க. ஒருவேளை நம்ம ஷெல்லியோட இலூஷன் மாதிரியே அது நடந்திருக்கலாம், இல்லைன்னா அது அவரோட வெறும் இலூஷன் தாங்க. இதுக்கப்புறம் ஷெல்லியும் இன்னொருத்தரும் சேர்ந்துதான் அந்த தொங்கிட்டு இருக்க பாடியை பாதுகாத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இவங்க பக்கத்துல வச்சிருந்த ஊதுபத்தி தீர்ந்து போகுதுங்க. இதனால அந்த பாடியோட வாடை பயங்கரமா அடிக்குது. அப்ப பக்கத்துல இருக்கவருக்கு பேய்னா பயம்ன்றதுனால கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஊதுபத்தியை எடுக்கிறதுக்கே பயந்து போய் நம்ம ஷெல்லியை தான் அவர் கூட கூட்டிட்டு போறாருங்க. அப்ப ஷெல்லிக்கு பேய் மேல நம்பிக்கை இல்லைன்னு தெரிஞ்ச அந்த இன்னொருத்தரோ இப்படிதான் நம்ம டிஎஸ்பியா இருந்தாரு, ஆனா அவருக்கும் ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் அவங்க ஸ்டேஷனுக்கு வந்திருக்க டிஎஸ்பி கிட்ட ரைட்டர் அனிலும் அங்க ஒர்க் பண்ற எல்லாருமே சேர்ந்து ஒரு பூஜையை பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த 174 கேஸ் ஃபைல தொட்டதுல இருந்து இங்க தொடர்ந்து கேஸுகளா வந்துகிட்டு இருக்கு, அதை நிறுத்துறதுக்காக பூஜை பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா இதுல நம்பிக்கை இல்லாத டிஎஸ்பியோ முதல்ல அந்த கேஸ் ஃபைல எடுத்துட்டு வர சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க யாருக்குமே அந்த தைரியம் இல்லைங்க. கடைசியில ஒரு லேடி கான்ஸ்டபிள் அந்த ஃபைலை எடுத்துட்டு வந்து நம்ம டிஎஸ்பி கிட்ட கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் டிஎஸ்பியோ அந்த ஃபைலை ஓபன் பண்றாருங்க. அந்த சமயத்துலதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி சில பேர் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தரோ கல்லை தூக்கி எரியும் போது ஜன்னலை உடைச்சுக்கிட்டு நேரா நம்ம டிஎஸ்பியோட நெத்தியிலேயே பட்டு ரத்தம் வர ஆரம்பிக்குது. அந்த ரத்தமும் கரெக்டா அந்த கேஸ் ஃபைல உழுகுதுங்க. இந்த சம்பவம் கோஇன்சிடென்ட் கூட நடந்திருக்கலாங்க. ஆனா இவர் தொட்டதுக்கு அப்புறம் தான் அவர் தலையில அடிபட்டு ரத்தம் வந்திருக்கிறதுனால அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இது அந்த ஃபைல தொட்டதுனாலதான் நடந்ததுன்னு நம்புறாங்க. இதுக்கப்புறம் ஒரு டைரக்டரை மீட் பண்ற ஷெல்லியோ இந்த சம்பவத்தையே ஒரு இன்ட்ரோவா சொல்லிட்டு அதுல ஸ்கிரீன் ரைட்டரா ஆகணும்னு ஆசைப்படுற ஒரு கான்ஸ்டபிளோ இதையே பேஸ் பண்ணி ஸ்டோரியா எழுதணும்னு முடிவு பண்றாருன்னு சொல்றாரு. இந்த ஸ்டோரி அந்த டைரக்டருக்கு பிடிச்சு போகுது. இதுக்கப்புறம் ஷெல்லியோட அப்பா நினைவு நாள் வர்றதுனால ஷெல்லியோ அவங்க ஃபேமிலியை கூட்டிட்டு அவங்க சொந்த ஊருக்கு போய் அங்க அவங்க அம்மாவோடையும் அவங்க தம்பி ஃபேமிலியோடையும் சேர்ந்து சடங்குகள் எல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி வராங்க. வர வழியில அவங்க வந்த காரை ஒரு பார்க்ல நிறுத்துறாங்க. அப்ப ஷெல்லியோட போன்ல பாத்தீங்கன்னா அவர் தூக்குல தொங்கின பெரியவரோட பாடியை பாதுகாத்தாரு பாத்தீங்களா, அந்த போட்டோல அவங்க ஒய்ஃப் செம்மையா பாக்குறாங்க. பார்த்த உடனே இவர் சூசைட்ல இறந்து போனவர் தானே, அன்னைக்கு கூட சூசைட் நோட் வச்சிருந்திருக்காரு. அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கூட அவருக்கு கேன்சர் இருந்ததா தெரிய வந்திருக்கு. இதனாலதான் அவர் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டதா சொல்றாங்க. ஆனா சௌமியா கிட்ட நம்ம ஷெல்லி அவரோட இலூஷன்ல 4 பேர் சேர்ந்து அந்த பெரியவரை தூக்குல தொங்க விட்டதை பார்த்தாரு பாத்தீங்க. அதை வச்சுக்கிட்டு சொத்து தகராறுலதான் ஆட்கள் மூலமா அவரை தூக்குல தொங்க விட்டு கொன்னதா சொல்றாருங்க. ஒருவேளை இவர் சொன்னது உண்மையா கூட இருக்கலாம், ஆனா அதுக்கான தகுந்த ஆதாரங்கள் இல்லைங்க. ஆனா அவர் சூசைட் பண்ணி தான் இறந்து போனதுக்கு ஆதாரமா சூசைட் நோட்டும் இருக்கு. அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவருக்கு கேன்சர் இருந்ததாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால அவங்க ஒய்ஃபோ நீங்க சொல்ற கதையை யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் ஸ்டேஷனுக்கு வர நம்ம ஷெல்லியோ அவர் ஃப்ரெண்டு கோஷி கிட்ட நான் 174 கேஸை டைரக்டர் கிட்ட சொன்னேன், அந்த ஸ்டோரி அவருக்கு பிடிச்சு போச்சு, இன்னும் அந்த ஸ்டோரி நான் டெவலப் பண்ணணும்னா அந்த கேஸ் ஃபைல நம்ம எப்படியாவது எடுத்தாகணும்னு சொல்லி வைக்கிறாரு. இந்த நேரத்துல தான் அந்த ஸ்டேஷனுக்கு டைரக்டரோ ப்ரொடியூசரை கூட்டிட்டு வராருங்க. அதாவது அந்த ப்ரொடியூசருக்கு இவர் சொன்ன கதை பிடிச்சு போச்சான், அதனால இன்னும் 4 மாசத்துல ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இந்த கதைக்காகவே 1 லட்ச ரூபா செக்க நம்ம ஷெல்லி கிட்ட கொடுத்துட்டு போறாருங்க. இதுக்கப்புறம் ரைட்டர் அனிலோ சிஸ்டத்துல ஒரு என்ட்ரி போடணும்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை நம்ம ஷெல்லி கிட்ட கொடுக்குறாருங்க. உடனே அவரும் அதுல என்ட்ரி போட்டுட்டு இருக்க சமயத்துலதான் அப்படியே அந்த 174 கேஸ் ஃபைல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபைல ஓபன் பண்ண போறாரு. அந்த சமயத்துல செவத்துல இருக்கிற பள்ளியோ கரெக்டா அவர் கை மேல உழுக அவர் பக்கத்துல இருக்கிற டிவி
கிளாஸை தள்ளி விட்டுறாருங்க. இதுக்கப்புறம் அந்த ஃபைலை ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அதுல ஆக்சஸ் டினைட் cannot ஓபன் த ஃபைல்னு வந்துருது. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர நம்ம ஷெல்லியோ சௌமியா கிட்ட என்னோட கதை புடிச்சு போய் ப்ரொடியூசரே ₹1,00,000 செக் கொடுத்ததா சொல்லி அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அப்பா சௌமியாவோ இந்த செக்கை இப்பவே செலவு பண்ண வேணாம், ஏன்னா திரும்ப கேட்டா நம்ம தர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களே எடுத்து வச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஷெல்லியும் ஜோசியும் டிபிஓவுக்கு போய் அங்கிருந்து சில டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வர்றதுக்காக போலீஸ் கார்ல அங்க போயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜோசியோ நான் ட்ரெயின் பண்ண ரஜின்னு ஒருத்தன் டிபிஓல தான் இருக்கான், அங்க எல்லா கேஸ் ஃபைலும் இருக்கிறதுனால 174 கேஸ் ஃபைல ஒரு காப்பி எடுத்து தரதா சொல்லியிருக்காங்க. இவங்களும் டிபிஓக்கு போய் அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை கார்ல எடுத்து வச்சுட்டு நம்ம ரஜீவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் ரஜீவோ ஸ்டேர் கேஸ்ல இருந்து கீழே வந்து தலையில அடிப்பட்டதா சொல்லி ஒரு 4-5 பேர் நேரா ஜீப்ல ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே ஜோஷியோ நம்ம ரைட்டர் அனில் சொன்ன மாதிரியே நடக்குது, அதனால இருங்கன்னா அந்த ஃபைலை தேடி நீ போகாதன்னு ஷெல்லி கிட்ட சொல்லிடுறாருங்க. ஒரு நாள் ஸ்டேஷன்ல நம்ம ஷெல்லி நைட் டியூட்டில இருக்கும் போது ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க எல்லாரும் வெளியே போயிடுறாங்க. அவர் மட்டும் தான் தனியா இருக்காரு. இந்த சமயத்துல தான் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இவருக்கு கால் பண்ணி உங்க ஸ்டேஷன் லிமிட்ல எத்தனை லேண்ட் ஃப்ராட் கேஸ் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இவரும் ரைட்டர் அனில் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. அவரும் டிராயர்ல இருக்கிற சாவியை எடுத்து பீரோ ஓபன் பண்ணி அதுல இருக்கிற ரிப்போர்ட்டை பார்த்து சொல்றாருங்க. அவரும் அந்த ரிப்போர்ட்டை பார்த்து மொத்தமா 2 கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்மும் பண்ணிடுறாரு. இப்ப ஷெண்டியோ அந்த பீரோக்குள்ள இருக்கிற 174 கேஸ் ஃபைல பாக்குறாரு. சுத்தி யாரும் இல்லாததுனால அந்த கேஸ் ஃபைல் எடுத்து டேபிள வச்சு படிக்கலான்னு போனா அந்த சமயத்துல பவர் கட் ஆயிருதுங்க. இதுக்கப்புறம் கேண்டில் ஏத்திட்டு அந்த கேஸ் ஃபைல பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஃபிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா நைட் ஹவுஸ்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் நாராயணனும் ஒரு கோயில் கூட்ட வண்டியை நிறுத்தி அங்க இருக்கிற சாமியை கும்பிடுறாரு. அந்த சமயத்துல அங்க இருக்க விளக்கு அணைஞ்சு போறதுனால ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுதுன்னு அவர் ஃபீல் பண்றாருங்க. அடுத்த செகண்டே அவருக்கு ஒரு கால் வருதுங்க. அதுல ட்ரெயினும் ஒரு பொண்ணு இடிச்சு தூக்கி வீசிட்டு போயிடுச்சு, அந்த பொண்ணும் இந்த ஸ்பாட்ல தான் கிடக்கிறதா சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வருது. உடனே இன்ஸ்பெக்டர் நாராயணனும் அந்த ஸ்பாட்டுக்கு வேகமா போயிட்டு இருக்காருங்க. நாராயணனுக்கு ஆச்சரியம் தெரியுங்க. இன்னைக்கு பஞ்சம்ன்றதால ஒருவேளை அந்த பொண்ணு இறந்து போயிட்டா தொடர்ந்து இன்னும் 5 மரணங்கள் நடக்கும்னு அவர் பயப்படுறாரு. இதுக்கப்புறம் நாராயணனும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. அவங்க சொன்ன மாதிரியே ஒரு பொண்ணு ட்ரெயின்ல அடிபட்டு கீழே கிடக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு உயிர் இருக்கிறதுனால உடனே இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல அந்த பொண்ணை செக் பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு லைட் ஆஃப் ஃபிக்ஸ் வந்து அவங்க ஸ்பாட்ல இறந்து போறாங்க. இறந்து போன பொண்ணு போட்டிருக்க ஐடி கார்டு மூலமா அந்த பொண்ணோட பேர் கார்த்திகான்னு தெரிய வருது. உடனே இந்த கார்ல இருக்கிற நம்பருக்கு நாராயணன் கால் பண்ணி இது கார்த்திகாவோட வீடு தானேன்னு சொல்லி கேக்குறாங்க. நான் கார்த்திகா தான் பேசுறேன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப போன்ல பேசுறது கார்த்திகானா இறந்து போனது யாருன்னு சொல்லிட்டு நம்ம நாராயணனே ஷாக் ஆறாருங்க. இந்த சமயத்துல தான் செல்லியோட ஸ்டேஷனுக்கு பொன்மணி ஐபிஓ அவங்களோட ஆட்களும் அங்க வராங்க. அதாவது ஒரு பையனை இன்டர்கரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பையனை போட்டு அடிச்சு உன் ஃப்ரெண்ட் சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பொண்ணு மிஸ் ஆயிருக்குங்க. ஸ்கூல் பொண்ணோட போன் சிக்னலும் அதே மாதிரி இப்ப இன்டர்வேட் பண்றாங்களே அவரோட ஃப்ரெண்டோட போன் சிக்னலும் ஒரே இடத்துல சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து லாஸ்டா இப்ப இன்டர்வேட் பண்றாங்களே அவருக்கு தாங்க கால் வந்திருக்கு. அதனால இவருக்கு தான் அவர் ஃப்ரெண்டோட இடம் தெரியும்னு சொல்லிட்டு முதல்ல அடிச்சு கேட்டு பாக்குறாங்க. அவர் சொல்லலைங்க. இதுக்கப்புறம் அவருக்கு ரத்தம் வர்ற மாதிரியும் நடக்க முடியாத மாதிரி பயங்கரமா அடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணும் இந்த ஏரியால இருக்கிற ஒரு ஸ்டார் ரோட்ல இருக்கிறதா உண்மையை சொல்றாங்க. இதுக்கு ஒரு பொன்மணி ஐபிஓ நம்ம ஷெல்லி கிட்ட இந்த இன்டராக்ட் பண்ணவனை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டை பிடிக்கிறதுக்காக அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இதுக்கப்புறம் இன்டராக்ட் பண்ணவரோ பயங்கரமா அடிவாக்குறதுனால அவரால் எந்திரிச்சு நடக்கவே முடியலங்க. இதுக்கப்புறம் நம்ம ஷெல்லி தான் அவரை கூட்டிட்டு போய் பாத்ரூம்ல விடுறாரு. இதுக்கப்புறம் அவர் திரும்பி வந்து பார்த்தா ஏற்கனவே அந்த கேஸ் ஃபைல படிக்கிறதுக்காக பக்கத்துல ஒரு மெழுகுவர்த்தி வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அது காத்துல சரிஞ்சு அந்த ஃபைல் மேலேயே உழுக அந்த ஃபைலுக்குள்ள இருக்கிற பேப்பர் எல்லாம் மொத்தமா எரிஞ்சு போயிருந்துங்க. இதோட இன்டர்வல் போட்டுறாங்க. இதுக்கப்புறம் ஷெல்லியோ ஒர்க்ல இருக்கிற சௌமியாவுக்கு கால் பண்ணி உடனே அவங்கள மீட் பண்ணணும்னு சொல்றாங்க. அவங்களும் பெர்மிஷன் போட்டு வெளியே வராங்க. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் எரிஞ்சு போன கேஸ் ஃபைலுக்கு பதிலா அந்த ஃபைலுக்குள்ள நார்மல் பேப்பரை வச்சு அது பீரோக்குள்ள வச்சு பீரோவை பூட்டி வச்சிடறாரு. இந்த நேரத்துல ரவுண்ட்ஸ்ல இருக்கிற டெல்டா டீமும் கரெக்டா நம்ம ஷெல்லியோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்க அடிபட்டு கிடக்குற அந்த பையனை பத்தி விசாரிக்கும் போது ஷெல்லியோ பொன்மணி ஐபி டீம் தான் இந்த பையனை இன்டர்வேட் பண்றதுக்காக இங்க கூட்டிட்டு வந்ததா சொல்றாரு. ஆனா அவங்க வந்துட்டு போனதை இவர் ரெஜிஸ்டர்ல சைனும் போடல. அதே மாதிரி வந்த பொன்மணி டீமும் இந்த பையனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கதா ஜிடிக்கும் இன்ஃபார்ம் பண்ணல, நம்ம ஷெல்லியும் ஜிடிக்கு இன்ஃபார்ம் பண்ணல. சப்போஸ் இந்த பையன் இறந்து போயிட்டானா டோட்டலா இவங்களோட எல்லாரோட வேலையும் போயிருங்க. இப்படி நம்ம ஷெல்லி கேர்லெஸ்ஸா இருக்கிறதுனால ரவுண்ட்ஸ்க்கு வந்த அந்த டெல்டா டீம் அதிகாரியோ நீ இந்த வேலைக்கு அன்ஃபிட்னு சொல்லிட்டு அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்த கேட்டவனே சௌமியாவோ நீங்க சினிமான்னு சுத்தாதனாலதான் இந்த மாதிரியே நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஷெல்லியோ நீ சொன்னதுக்காக தான் மறுபடியும்
மறுபடியும் இந்த போலீஸ் வேலையில ஜாயின் பண்ணேன். இது நான் வாண்டடா செய்யவே இல்லை. ஆனா நான் சினிமா சுத்துறதுக்கு காரணமே நம்ம ஃபேமிலியை இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொண்டு போகிறதுக்காக தான் சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஷெல்லியோ சௌமியா கிட்ட நான் கதையை கண்டினியூ பண்றதுக்காகவே ப்ரொடியூசரோ கொச்சியில ஒரு ரூமை ரெண்ட் எடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா சௌமியாவோ நீங்க நம்ம இருக்கிற குவார்டர்ஸ்ல இருந்து மீதி கதையை எழுதுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா சௌமியாவோ வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே ஷெல்லிக்கு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஷெல்லி கிட்ட ஈவினிங் ஸ்கூல் பஸ் வரும்போது பசங்களை பிக்கப் பண்ணிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து டியூஷனுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த நேரத்துல தான் ஜோஷியோ நம்ம ஷெல்லிக்கு கால் பண்ணி 174 கேஸ் ஃபைல் டீல் பண்ண இன்ஸ்பெக்டர் நாராயணோட அட்ரஸ் கிடைச்சிருச்சு. அவரும் அவங்க வீட்டுல இருந்தே ஹாஸ்டல் வேலையை பார்த்துட்டு இருக்கதா சொல்றாங்க. உடனே அந்த அட்ரஸ்க்கு கிளம்பி நம்ம ஷெல்லி போறாருங்க. இதுக்கப்புறம் ஷெல்லியோ நம்ம நாராயணனை மீட் பண்ணி 174 கேஸ் ஃபைலை பத்தி உங்ககிட்ட விசாரிக்கிறதுக்காக தான் வந்ததா சொல்றாங்க. அப்ப நம்ம ஷெல்லியோ நாராயணன் கிட்ட அந்த பொண்ணை யாரோ மர்டர் தான் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க அதுல மென்ஷன் பண்ணிருக்கீங்க, அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப நாராயணனும் நான் போய் பார்க்கும்போது அந்த பொண்ணோட தலையில தான் யாரோ இரும்பு ராடால அடிச்சிருந்தாங்க, வேற எங்கேயுமே இன்ஜுரி கிடையாது. சப்போஸ் ட்ரெயின் வச்சு இடிச்சு அவங்க தூக்கி வீசப்பட்டிருந்தா உடம்பு ஃபுல்லா சிராய்வுகள் இருந்திருக்கும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதனால யாரோ அந்த பொண்ணை அடிச்சுதான் அந்த இடத்துல போட்டு போயிருக்கதா சொல்றாருங்க. அப்ப ஷெல்லியோ இறந்து போன பொண்ணோட வீட்டுக்கு கால் பண்ணும் போது இறந்து போன பொண்ணையே போனை அட்டன் பண்ண மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கீங்க, அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப நாராயணனும் கேஸ் டீடைல்ஸ் எழுதி வச்சிருக்க டைரியை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பொண்ணுங்க ட்வின்ஸ். ஒரு பொண்ணு பேரு கார்த்திகா, இன்னொரு பொண்ணு பேரு கீர்த்தனா. ரெண்டு பேருமே ஒரே இடத்துல வேலை செய்யறாங்க. இறந்து போன பொண்ணு கீர்த்தனா, ஆனா அன்னைக்கு அவ கார்த்திகாவோட ஐடி கார்டை மாத்தி போட்டு வந்திருக்கா. இது தெரியாம கார்த்திகா தான் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கால் பண்ணதுனாலதான் கார்த்திகாவே போனை எடுத்திருக்கா. இதுக்கப்புறம் அந்த பொண்ணோட செல்போன் சிக்னலை செக் பண்ணி பார்த்ததுல முதல்ல அவ கோயம்புத்தூர் டு வளையூர் வரைக்கும் பஸ்ல தான் டிராவல் பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெயின்ல ஏறி இருக்கா. கடைசியோ அவ போன் சுவிச் ஆஃப் பண்ண இடம் பாலக்காடு பஸ் ஸ்டாண்ட். அதனால அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது அங்க இருந்து ஒரு ஆட்டோ டிரைவர் வண்டியில தான் ஏறி இருக்கிறதுனால நேரா அங்க இருக்கிற ஆட்டோ டிரைவர் கிட்ட போய் விசாரிச்சோம். அவர்கிட்ட விசாரிச்சதுல அவ அந்த ஆட்டோல ஏறினதுக்கு முன்னாடியே அந்த ஏரியால இருக்கிற ப்ராஸ்டியூட் பொண்ணான சொப்னாவை மேல மோதி இருக்கா. அதனால அந்த பொண்ணோட போனு சொப்னா தான் திருடியிருப்பான்னு அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த சொப்னாவும் நைட்டு தான் இந்த ஏரியால நம்ம பார்க்க முடியும்னு சொன்னாரு. இதனால நானும் என் டீமை கூட்டிட்டு போய் நைட் அந்த இடத்துல பார்க்கும்போது சொப்னாவை பார்த்தோம். உடனே கார்ல ஏத்திட்டு விசாரணைக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தோம். இவங்க சொப்னாவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க சமயத்துலதான் இவங்க ஸ்டேஷன்ல இருக்கிற 2 உயர் அதிகாரிகளும் கீர்த்தனாவோட கேஸ் சூசைடு தான் சொல்லிட்டு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணலாம்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஸ்டேஷனுக்கு வர நம்ம நாராயணனும் அந்த 2 உயர் அதிகாரிகள் கிட்ட கீர்த்தனாவோட கேஸ் மர்டர்னு நான் ஃபீல் பண்றேன், அதனாலதான் விசாரணைக்கு சொப்னான்ற அந்த லேடியை கூட்டிட்டு வந்திருக்கதா சொல்றாங்க. உடனே அந்த உயர் அதிகாரியும் சப்போஸ் இந்த கேஸ் மர்டரா இருந்தா கூட ஒரு லேடிஸ நைட்டு கூட்டிட்டு வரணும்னா ஒரு லேடி ஆபீசரை கூட்டிட்டு வரணும், அதனால அந்த லேடியை விட்டு இல்லைன்னா அவனோட வேலை போயிடும்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் நாராயணனும் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணவே இல்லைங்க. ஆனா சொப்னாவோ இவங்க 4 பேர் மேலேயும் கேஸ் கொடுத்ததுனால அந்த 4 பேருமே சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க. அந்த சமயத்துல நாராயணன் வேற ரிட்டையர் ஆனதா சொல்றாரு. இதுக்கப்புறம் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணது சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சத்யான்னு சொல்றாருங்க. இப்ப ஷெல்லியோ அந்த கேஸை பேஸ் பண்ணி நான் ஒரு ஸ்டோரி எழுதிட்டு இருக்கேன், அதனால இந்த கேஸ் டீடைல்ஸ் இருக்கிற டைரி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம நாராயண கிட்ட இருந்து அவர் வாங்கிட்டு வந்துடுறாருங்க. இதுக்கப்புறம் ஷெல்லி வரும்போது ஒரு கால் வருதுங்க. அந்த காலை கேட்ட உடனே இவர் கார் எடுத்துட்டு அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா இவர் கரெக்ட் டைம்ல அவங்களோட பசங்களை பிக்கப் பண்ணாதனால அவங்க பொண்ணுக்கு கையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. இதுக்கப்புறம் ஷெல்லியோ கதைக்காக தான் ஒரு இடத்துக்கு போன விஷயம் தெரிஞ்ச உடனே கோவம் நம்ம சௌமியாவோ இனிமேல எங்களை நிம்மதியா இருக்க விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பசங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சத்யாவை சந்திக்கிற ஷெல்லியோ அவர்கிட்ட 174 கேஸ் ஃபைல தொட்டாலே அந்த போலீஸ் சஸ்பெண்ட் ஆயிடுவாரு, என்னன்னா அந்த ஸ்டேஷன்ல நிறைய அன்நேச்சுரல் டெத் கேஸா வருதுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சத்யாவோ அப்படின்னா அந்த கேஸை ஃபர்ஸ்ட் எடுத்து எனக்கு தான் ஏதாவது ஆயிருக்கணும், ஆனா எனக்கு இங்க எதுவுமே நடக்கலன்னு சொல்றாரு. அப்ப ஷெல்லியோ சத்யா கிட்ட அந்த பொண்ணு ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்தா ஏன் உடம்புல எந்த வித சிராய்வும் இல்லைன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப சத்யா அந்த பொண்ணு ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல சிக்னல் போட்டிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து அவங்க வீடு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால அவங்க அங்க இறங்க ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த சமயத்துல சடனா ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுறதுனால அந்த டோரோ அவங்க பின்னாடி வந்து இடிக்கிறதுனால இவங்க ஸ்லிப் ஆகி கீழே உருண்டு வந்து கரெக்டா அந்த மயில் கல்லு அவங்க தலை பலமா அடிபட்டுருங்க. அந்த பலத்தை அடியினாலதான் ஹாஸ்பிட்டல்ல அவங்க இறந்தும் போயிருக்காங்க.
அப்ப செல்வியோ சொப்னன்ற ரேடியோ இந்த பொண்ணு இடிச்சுக்கிட்டதா சொன்னாங்களே அது என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப சத்யாவோ அன்னைக்கு இவங்க 2 பேரும் இடிச்சுக்கிட்ட போது அந்த பொண்ணோட போன் கீழே வந்திருக்கு, அதை சொப்னா எடுத்திருக்காங்க. ஆனா அந்த போனை அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டாங்க. இதனால செல்வியோ அந்த பொண்ணு எப்போதும் ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ணுமா, ஆனா அன்னைக்கு பஸ்ல போயிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிருக்கதா சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு சத்யாவோ அந்த பொண்ணு ஒருவேளை ஷாப்பிங் பண்ணிருக்கலாம், அந்த சமயத்துல ட்ரெயின் மிஸ் ஆனதுனால பஸ்ல கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ட்ரெயின் புடிச்சு போயிருக்கலாம், அதனால இதுல எந்தவித சந்தேகம் இல்லைன்னு சொல்லிடுறாரு. இதுக்கு மேல இந்த கேஸ்ல எந்தவித சந்தேகம் இல்லாதனாலதான் அந்த கேஸை நான் சூசைட்னு க்ளோஸ் பண்ணிட்டதா சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பி போயிடலாரு. இதுக்கப்புறம் ஷெல்லியோ கொச்சியில கதை எழுதுறதுக்காக ஒரு ரூம் ரெண்ட் எடுத்து இவருக்கு கொடுத்துருந்தாரு பாத்தீங்களா, அந்த ரூம்ல அங்க தங்கியிருக்காரு. 3 வாரம் ஆயிருதுங்க. ஆனா அவருக்கு கதையில எந்த வித இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ண முடியல. இந்த நேரத்துல தான் டைரக்டரும் நம்ம ஷெல்லியை பீட் பண்ணி என்ன நம்பி தான் ப்ரொடியூசர் பணம் போட்டிருக்காரு, 3 வாரத்துக்கு மேல எந்த வித இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லையேன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப நம்ம ஷெல்லியோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாருங்க. அதுக்கு டைரக்டரும் மேக்ஸிமம் 3 days தான், அதுக்கு மேல ஆச்சுன்னா நான் இந்த ப்ராஜெக்டை விட்டு வெளியே போயிடுவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடாருங்க. இதுக்கப்புறம் இந்த ரூம்ல ஷெல்லி தூங்கிட்டு இருக்கும் போது சடனா முடிச்சு பார்க்கும் போது அந்த இறந்து போன பொண்ணு கீர்த்தனாவோ இவரோட கழுத்தை பிடிச்சி இருக்கிற மாதிரி தெரியுங்க. அது இவரோட யூஷனா கூட இருக்கலாங்க. இதனால பயந்து போன ஷெல்லியால அந்த ரூம்ல சரியாவே தூங்க முடியலங்க. இதனால விடிய காலையில எந்திரிச்சு வெளியே வரவரும் கடற்கரை ஓரமா இருக்கிற திண்டுலயே படுத்து தூங்கிடுறாரு. இதுக்கப்புறம் காலையில பாத்தீங்கன்னா ஷெல்லியோட பொண்ணும் ஷெல்லிக்கு வீடியோ கால் பண்ணி என் கையில பட்ட அடி சரியாயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப ஷெல்லியோ சௌமியா கிட்ட நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியலன்னு சொல்றாங்க. இதனால சௌமியாவோ உடனே வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர ஷெல்லியோ நைட்டு சௌமியா கிட்ட நான் கொடுத்த செக்க நாளைக்கே அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிடு, ஏன்னா இந்த கதையை என்னால முடிக்கவே முடியல, அதனால டேரக்டரும் வேற ஒரு ரைட்டரை வச்சு இந்த கதையை முடிச்சுக்குவாரு. அது மட்டும் இல்ல நாளைக்கே உயரதிகாரியை மீட் பண்ணி நான் போலீஸ்ல ஜாயின் பண்ண போறதாகவும் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சௌமியாவோ அவங்க ஹஸ்பண்ட தோல்ல சாச்சி ஆறுதல் சொல்றாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம ஷெல்லி வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அந்த ஸ்டேஷன்ல யாருமே இல்லைங்க. இந்த செட்டப்பை பார்க்கும் போதே அவரு இப்ப கனவுலதான் இருக்காரு நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல இருக்கிற வாக்கி டாக்கியில பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் நாராயணனும் ரயில்வே டிராக்குக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு அடிபட்டு கிடக்குதுல, அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கா, நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம்னு சொல்றது அவருக்கு கேக்குதுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பொண்ணை கொண்டு வந்து சேர்த்துட்டோம், ஆனா கொஞ்ச நேரத்திலே இந்த பொண்ணு இறந்து போயிட்டா, அந்த பொண்ணோட பேரு கீர்த்தனான்னு அவர் சொல்றதும் கேக்குதுங்க. இதுக்கப்புறம் முன்னாடி அந்த கேஸ் ஃபைல் எரிஞ்சு போயிருக்கும் பாத்தீங்களா, அது அந்த டேபிள்லயே கிடக்கு. அதுல இருந்து வர்ற புகை அப்படியே ஃபார்ம் ஆகி அதுல நமக்கு இறந்து போக கீர்த்தனாவோட உருவம் தெரியுதுங்க. அப்ப அந்த புகையில இருக்கிற கீர்த்தனாவோ தன்னோட வாயை ஓபன் பண்ணும்போது அந்த வாயில இருந்து பல்லிகள்லாம் அப்படியே தெரிச்சுக்கிட்டு வருது. அந்த பல்லி எல்லாமே நம்ம ஷெல்லி மேல ஒழுகுறதோட அவர் கனவுல இருந்து கத்திக்கிட்டு வெளியே வராருங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற சௌமியாவோ என்னன்னு சொல்லி கேட்கும் போது சௌமியாவே இறந்து போன கீர்த்தனா மாதிரி அவருக்கு தெரியுது. உடனே ஷெல்லியோ சௌமியாவை கீழே தள்ளி விட்டுட்டு ஹாய் நக்கல பயந்தபடி உட்காந்துடுறாருங்க. இதுக்கப்புறம் சௌமியா கிட்ட வரும்போது தான் அவங்களோட உருவாவே அவருக்கு தெரியுது. உடனே அவங்கள பார்த்து ஆய்வுபடி ஹக் பண்றாருங்க. இதுக்கப்புறம் சௌமியாவோ ஷெல்லியை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் அவர் செக் பண்ணி பார்த்துட்டு அதாவது ரியல் லைஃப்ல சில இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காதுங்க, ஆனா அந்த சொல்யூஷன் கிடைக்காதனால அது ஒரு ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு கொடுக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணுன்னா அவங்களோட ட்ரீம்ல கூட்டிட்டு போய் அங்கேயாவது ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கதான்னு ட்ரை பண்ணி பார்க்கும். இதை தான் நம்ம டிலூஷன் சொல்லுவோம். இதுக்கப்புறம் அவங்க ட்ரீம்ல இருந்து வெளியே வரும்போது எது ரியல் எது அன்ரியல்னு அவங்களால பிரிச்சு பார்க்க முடியாது. அதனால ட்ரீம்ல என்ன நடக்குதோ அதே மாதிரி ரியல்ல நடக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுங்க. இதை நம்ம இந்த ஸ்டேஜ்லயே கண்ட்ரோல் பண்ணலன்னா இது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். அதனால தினமும் நான் கொடுத்த மெடிசனையும் பயிற்சியும் கொடுங்கன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர ஷெல்லி கிட்ட சௌமியாவும் தண்ணியை கொடுத்து மாத்திரையே போட சொல்றாங்க. ஆனா அந்த தண்ணிக்குள்ள பள்ளி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை நம்ம ஷெல்லி தூக்கி எறிஞ்சிடறாருங்க. அப்ப சௌமியாவும் நான் பார்க்கும் போது அந்த கிளாஸ்க்குள்ள பள்ளி இல்லைன்றாங்க. இதனால கோபமாகிற நம்ம ஷெல்லியோ அப்ப நான் பைத்தியம் நினைக்கிறியா, நான் இமேஜின் பண்றேன்னு நினைக்கிறியா, அந்த இறந்து போன பொண்ணோட ஆவியோ பள்ளி மூலமா எனக்கு ஏதோ சொல்ல நினைக்குது, இந்த டாக்டர் கொடுக்குற மாத்திரையிலான எனக்கு எதுவுமே சரியாகுது, அந்த பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு நான் கண்டுபிடிச்சாதான் சரியாகும்னு கத்துனபடி சொல்றாருங்க. இதை கேட்டு பயந்து போற நம்ம சௌமியாவோ அழுதபடி நம்ம ஷெல்லியை கட்டி பிடிக்கிறாங்க. அப்ப ஷெல்லிக்கு பின்னாடி அந்த பொண்ணோட ஆவி தெரியற மாதிரி காமிக்கிறாங்க. அது நம்ம ஷெல்லியோட டிலூஷன் நம்மளுக்கு கிளியராகவே தெரியுதுங்க. இதுக்கப்புறம் ஷெல்லியோ இறந்து போன கீர்த்தனோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா அந்த வீட்டை இப்ப வேற ஒரு ஃபேமிலி வாங்கி
வாங்கியிருக்காங்க. அவங்க கிட்ட விசாரிச்சதுன்னு நம்ம கீர்த்தனோட ஃபேமிலியோ இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிறதா சொல்லிட்டு அவங்களோட அட்ரஸையும் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல ஒரு கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க கார்த்திகாவை நம்ம ஷெல்லி மீட் பண்றாங்க. அவங்க கிட்ட விசாரிச்சதுன்னு கீர்த்தனாவது ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்ததாகவும் அன்னைக்கு அவங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு போனதுனாலதான் அவங்க லேட்டா வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு போனதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஷெல்லியோ கார்த்திகாவை கூட்டிட்டு கீர்த்தனோட பாய் ஃப்ரெண்ட் ஏரியாவுக்கு போறாங்க. அங்க அவங்க பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அவர் மீட் பண்றாரு. அவர்கிட்ட விசாரிச்சதுல நம்ம காளியோட கேங்க்ல தான் அவங்க பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்களாம். ஆனா காளியோட பணத்தை ஆட்டையை போட்டுட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆனி போனதா பேசிக்கிறாங்க. ஆனா அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உயிரோட இருந்தா நிச்சயமா ஒரு தடவையாவது எனக்கு கால் பண்ணிருப்பான்னு சொல்றாரு. அப்ப அங்க இருக்கிற அவங்க பாய் ஃப்ரெண்டோட பேக்ல ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் அவருக்கு கிடைக்குதுங்க. இதுக்கப்புறம் கார்த்திகாவை கார்ல கூட்டிட்டு அவங்க வீட்டுல டிராப் பண்றதுக்கு போகும்போது பக்கத்திலேயே கீர்த்தனோட ஆவியை உட்கார்ந்து இருக்க மாதிரி ஒரு டில்யூஷன் அவருக்கு மட்டும் தெரியுதுங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா செல்லியோ பிஓ ஆபீஸ்க்கு போறாரு. அங்க ஒரு டீட்டெயில்ஸை செக் பண்றாரு. இதுக்கப்புறம் ஒரு பேங்குக்கு போறாரு. அங்கேயும் ஒரு டீட்டெயில்ஸை செக் பண்ணி பாக்குறாங்க. இதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கு வர செல்லியோ அங்க இருந்து ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி நாளைக்கு உங்க ஆபீஸ்க்கு வருவேன், 10 லட்ச ரூபாய் எனக்கு தரணும், இல்லைன்னா என்கிட்ட இருக்க எவிடன்ஸ் எல்லாத்தையும் மீடியா கிட்டையும் கோர்ட்டுக்கிட்டையும் சப்மிட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. இதுக்கப்புறம் சௌமியா கிட்ட செல்லியோ அந்த இறந்து போன பொண்ணோட ஆத்மா என்கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுன்னு நினைச்சேன்ல, அது வேற ஒன்றும் இல்லை, கீர்த்தனா மட்டும் இல்லை, இன்னும் 3 பேர் இறந்து போயிருக்காங்க, அதுக்கு காரணம் ஒரு லேண்டு தான் சொல்றாரு. கீர்த்தனாவுக்கு மகேஷ்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க. கீர்த்தனா இறந்த அன்னைக்கு தான் மகேஷும் அவங்களோட தாத்தா பாட்டியும் மிஸ் ஆயிருக்காங்க. அப்ப கீர்த்தனாவோடையும் மகேஷோடையும் செல் லொகேஷனை சர்ச் பண்ணி பார்க்கும் போது 2 பேருமே கடைசியா ஃபார்மிக் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு தான் போயிருக்காங்க. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா மகேஷோ நம்ம கீர்த்தனா கிட்ட எங்க தாத்தாவுக்கு பாலக்காடுல கொஞ்சோண்டு நிலம் இருக்கு, அதை வாங்குறதுக்காக ஒரு பார்ட்டி வந்திருக்காங்க, அதை நாங்க வித்துட்டோம்னா நானே எங்க தாத்தா பாட்டியை கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதா சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அங்க சில டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போட என்ன கூப்பிட்டுருக்காங்க. அங்க போய் நம்ம கையெழுத்து போட்டுட்டு ஒன்ன போய் நான் ஸ்டேஷன்ல டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு 2 பேருமே நேரம் ஃபார்மிங் சைட்டுக்கு போறாங்க. அங்கதான் மகேஷோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம கீர்த்தனாவும் ஒரு பஸ்ஸை பிடிச்சி பாலக்காடு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்காங்க. அங்க இருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. யாரும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அந்த ரயில்வே ட்ராக்குக்கு பக்கத்துல அவங்க அடிபட்டு கிடந்திருக்காங்க. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மகேஷ் தாத்தா 19 பேர்ல 3 ஏக்கர் நிலம் இருந்திருக்குங்க. அதாவது நம்ம மகேஷோட பேகை நாங்க செக் பண்ணி பார்க்கும் போது அவருக்கு விஓ ஆபீஸ்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வந்துச்சு. அந்த நோட்டீஸை வச்சு நான் விஓ ஆபீஸ்ல போய் செக் பண்ணி பார்த்தேன். அவங்க என்ன சொல்றாங்க, ஃபார்மிக் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டோ ஒரு லேண்டை வாங்கியிருக்காங்க. அந்த லேண்டை சர்வே பண்ணி பார்த்ததுல நம்ம பத்மநாபரோட 3 ஏக்கர் நிலமும் அதுக்குள்ள இருக்குங்க. அதனால இதை பத்தி பத்மநாபன் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த நோட்டீஸ் தான் மகேஷ்க்கு வந்திருக்கு. அதுதான் மகேஷோட பேக்ல இருந்திருக்கு. இதை வச்சுதான் அவர் இந்த விஓ ஆபீஸ்க்கே நம்ம செல்லி வந்திருக்காருங்க. அந்த நோட்டீஸ் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் கூட மகேஷ் அவங்க தாத்தா பாட்டி யாருமே இந்த விஓ ஆபீஸ்க்கு வரலையா. ஆனா 2 நாள் கழிச்சு ஃபார்மிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டோ அந்த நிலத்தை பத்மநாபன் கிட்ட 3.5 கோடிக்கு எடுத்து வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பத்திரத்தை காமிச்சு டோட்டலா அந்த நிலத்தை இவங்க பேர்லயே டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. இவங்க சொன்னது உண்மையா இல்லையா செக் பண்றதுக்காக நான் பேங்க்லயும் போய் செக் பண்ணி பார்த்தேன். ஆனா பத்மநாபன் பேர்ல எந்த வித அமௌண்ட்டும் கிரெடிட்டே ஆகலைங்க. இதுக்கப்புறம் சைபர் செல் மூலமா இந்த 4 பேரோட போன் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணி பார்க்கும் போது மகேஷும் அவங்க தாத்தா பாட்டியோட போன் எங்க சுவிட்ச் ஆஃப் ஆச்சோ அதே இடத்துலதான் நம்ம கீர்த்தனாவும் இருந்திருக்கிறது தெரிய வருது. அது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் பில்டர்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் தான். சோ இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். கரெக்டா நம்ம மகேஷோ பைக்ல நம்ம கீர்த்தனாவை கூட்டிட்டு நேரா அந்த ஃபார்மிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வராருங்க. நான் சைன் போட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ள போனவர் ரொம்ப நேரம் ஆகி வராதனால நம்ம கீர்த்தனாவும் உள்ள போறாங்க. அப்ப கீழே ஒருத்தர் அடிபட்டு ரத்தத்தோட இருக்கிறத பாக்குற இவங்களோ அதை வீடியோ எடுக்க ட்ரை பண்றாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அவர் கண்ணு முன்னாடியே மகேஷும் மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போறாரு. இதை பார்த்து ஷாக்கார நம்ம கீர்த்தனா வெளியே ஓடி வரும்போது அங்க ஒரு பஸ் வருதுங்க. அவசர அவசரமா அந்த பஸ்ல ஏறிடுறாங்க. ஆனா பின்னாடி கார்லயே துரத்திக்கிட்டு வந்த ரவுடிகளோ அந்த பஸ்ஸை மறிச்சு அந்த பஸ்ஸுக்குள்ள அவங்களும் ஏறிடுறாங்க. இதுக்கப்புறம் கீர்த்தனாவோ அந்த பஸ்ஸை விட்டு இறங்க கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடி 2 பேரும் பின்னாடி 2 பேரும் பிளாக் பண்ணிடுறாங்க. இதனால கீர்த்தனாவோ இந்த விஷயத்த கண்டக்டர் கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த ரவுடியோ கையில இருக்க துப்பாக்கியை காமிச்சு அவங்கள பயமுறுத்திடுறாங்க. இதுக்கப்புறம் அதுல ஒரு ரவுடியோ நம்ம கீர்த்தனா
கீர்த்தனாவை போட்டோ எடுத்து அந்த ஸ்டேஷன்லயே உயர் அதிகாரி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுறாருங்க. இதை பார்த்த உடனே அந்த உயர் அதிகாரியோ ஜீப்பை நேரா பாலக்காடு பஸ் ஸ்டாண்டுக்கு விட்டுறாரு. அங்கதான் சொப்னாவை மீட் பண்ணி அவங்க கிட்ட கீர்த்தனாவோட போட்டோவை காமிச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பஸ்ல இருந்து இந்த பொண்ணு இறங்குவா, அவளை இடிச்சு அவகிட்ட இருந்து போனை எப்படியா நைஸா வாங்கிறேன்னு இவங்க ஏற்கனவே சொல்லி வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் பஸ் பாலக்காடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருந்துங்க. பஸ்ஸை விட்டு இறங்குற கீர்த்தனாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த 4 பேருமே வராங்க. அவங்களும் அவங்கள பார்த்துக்கிட்டே வர, அதனால முன்னாடி வர சொப்னாவை கவனிக்காம நம்ம கீர்த்தனாவோ அவங்க மேல மோதுறாங்க. இதனால அவங்க கையில இருக்கிற போனும் கீழே விழுந்துருது. அந்த போனை நம்ம சொப்னா ஆட்டையை போட்டு போய் நம்ம போலீஸ் உயர் அதிகாரி கிட்ட கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறம் தான் கீர்த்தனாவோ அங்க ஒரு ஆட்டோவை பிடிச்சி நேரா பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க. பின்னாடியே ஜீப்ல உயர் அதிகாரியும் அந்த அடியாளுகளும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. இதுக்கப்புறம் கீர்த்தனா ரயில்வே ஸ்டேஷன் வந்த உடனே அங்க போயிட்டு இருக்க ட்ரெயின்ல அவங்க ஏறிடுறாங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணி வர நம்ம உயர் அதிகாரியும் அவங்களோட அடியாளுகளும் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல ஏறிடலாங்க. இதுக்கப்புறம் இந்த ட்ரெயினும் கரெக்டா கீர்த்தனா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிக்னல்ல நிக்குதுங்க. உடனே இவங்க அவசர அவசரமா இறங்கி வேகமா ஓடுறாங்க. ஆனா பின்னாடி துரத்திட்டு வர அந்த ரவுடிகளோ இவங்களை பிடிச்சி கொண்டு வந்து அந்த உயர் அதிகாரி கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அவரோ பக்கத்துல இருக்கிற மைல்கல்ல அவங்களோட தலையை வேகமா முட்டுறாங்க. அவங்க அதுக்கப்புறம் கீழே விழுந்துடுறாங்க. இதுக்கப்புறம் தாங்க அந்த சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. இந்த உண்மை தெரிஞ்சா கோர்ட்லயே இந்த கேஸை ரீஓபன் பண்ணுவாங்க. அதுக்கான எவிடன்ஸும் நாளைக்கு காலைல எனக்கு 10 மணிக்கு கிடைச்சிரும்னு சௌமியா கிட்ட சொல்றாருங்க. அதாவது நம்ம ஷெல்லியோட பிளான் என்னன்னா, அவர் கலெக்ட் பண்ண எவிடன்ஸை நாளைக்கு காலையில போய் கொடுத்தவொடனே அவங்க கேட்ட பணத்தை கொடுப்பாங்க. அதை இவர் பாக்கெட்ல வச்சிருக்க பென் கேமரா மூலமா வீடியோ எடுத்து அவங்க உண்மையா தப்பு செஞ்சிருந்தா தானே இந்த பணத்தை கொடுப்பாங்க, அதையும் ஒரு எவிடன்ஸா வச்சு ப்ரூவ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் இப்படி பிளான் பண்ணியிருக்காரு. இவர் பிளான் பண்ண மாதிரியே அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு ஃபார்மிக் பில்டர்ஸோட ஆஃபீஸ்க்கு போறாங்க. அவர் கலெக்ட் பண்ண எவிடன்ஸையும் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இது வந்து ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட் தான், ஒரிஜினல் என்கிட்ட இருக்கு, என்ன ஏதாவது பண்ணீங்கன்னா அந்த ஒரிஜினல் மீடியா கிட்ட போயிரும்னு சொல்லிட்டு பயமுறுத்தவும் செய்யறாரு. இதனால அவங்களும் பணத்தை கொடுக்குறாங்க. அந்த பணத்தை இவர் வாங்கவும் செய்யறாரு. அதை வீடியோ ரெக்கார்டும் பண்ணிடுறாரு. கரெக்டா வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா ஃபார்மிங் பில்டர்ஸ் கிட்டேயே இவர் லஞ்சம் வாங்குறதா சொல்லிட்டு கரெக்டா அங்க விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது நியூஸ் மூலமா அவங்க ஒய்ஃப் சௌமியாவுக்கும் தெரிஞ்சிருதுங்க. இதுக்கப்புறம் கோர்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஷெல்லிக்கு சார்பா வாதாடுற வக்கீலோ அவர் பென் கேமரா மூலமா அந்த ஃபார்மிங் பில்டர்ஸ் ஒரு 10 லட்ச ரூபாய் இவருக்கு கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த வீடியோவை காமிச்சு, அதாவது உண்மையாவே இவங்க கொலை செஞ்சிருந்தாதான் அந்த பணத்தை இவர்கிட்ட கொடுப்பாங்கன்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த ஆபரேஷனையே அவர் செயல்படுத்தியிருக்காரு. ஆனா அவங்களோ அவர்கிட்ட லஞ்சம் வாங்கின மாதிரி இந்த கேஸை என் கட்சிக்காரர் மேலேயே திசை திருப்பிட்டாங்கன்னு சொல்றாருங்க. இதுக்கப்புறம் ஃபார்மிக் பில்டர்ஸோட வக்கீலோ ஒரு ஆக்சிடென்ட்டை மர்டர் மாதிரி ஃபேப்ரிகேட் பண்ணி எங்க கட்சிக்காரர்கிட்டயே பணத்தை வாங்க ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு ஆபரேஷன் சொல்லிட்டு அதுல இருந்து எஸ்கேப் ஆக இவர் ட்ரை பண்றதா சொல்றாங்க. ஆனா செல்லியோ பத்மநாபனுக்கு 3 ஏக்கர் நிலம் இருந்திருக்கு, அதை ஃபோர்ஸ் பண்ணி ஃபார்மிக் பில்டர்ஸோ வாங்கிட்டு பத்மநாபனையும் அவங்க ஒய்ஃபையும் அவங்க பேரன் மகேஷையும் கொண்டு இருக்காங்க. அதை பார்த்த சாட்சியா இருந்த கீர்த்தனாவையும் கொண்டுட்டு அதை ஆக்சிடென்ட்டா மாத்திருக்கதா சொல்றாருங்க. இது ப்ரூவ் பண்றதுக்காகவே ஷெல்லியோட வக்கீலோ பத்மநாபனோட அக்கௌண்ட்ல ஃபார்மிங் பில்டர்ஸ் போட்டதா சொல்ற எந்த பேமெண்ட்டும் வரலன்னு சொல்லிட்டு ப்ரூஃபா காமிக்கிறாங்க. அதுக்கு ஃபார்மிங் பில்டரோட வக்கீலோ நம்ம பத்மநாபனோட அக்கௌண்ட்ல ஏற்கனவே லோன் வாங்கிட்டு பணம் கட்டாதனால அவங்களோட பேரை மகேஷ் அக்கௌண்ட்ல அந்த பேமெண்ட்டை போட சொன்னதா சொல்லிட்டு அதுக்கான ப்ரூஃபையும் அவர் காட்டுறாருங்க. ஆனா இதை கேட்கிற ஷெல்லியோ அவங்க இந்த டாக்குமெண்ட்டை ஃபேப்ரிகேட் பண்ணிருக்காங்க, இங்க கீர்த்தனான்ற ஒரு பொண்ணு மட்டும் சாகல, இன்னும் 3 பேர் இறந்து போயிருக்காங்க, அவங்களுக்கு நீதி கிடைச்சாகணும்னு சொல்றாருங்க. இதனால ஜட்ஜோ இந்த கேஸ வேணா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஃபார்மிக் பில்டர்ஸோட வக்கீலோ இவரோட யூகத்துக்காக இந்த கேஸை நீங்க டிரான்ஸ்பர் பண்ணீங்கன்னா அந்த பில்டர்ஸோட பேர் கெட்டு போயிடும், அவங்களுக்கு நிறைய லாஸ் வந்துரும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பத்மநாபனோட ஃபேமிலி மிஸ்ஸிங்ன்றதுனால நாங்க ஏற்கனவே கோயம்புத்தூர் கோர்ட்ல ஹேபியஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணிருக்கதாவும் சொல்றாரு. இப்ப வக்கீலோ ஷெல்லி கிட்ட இத கொலைன்னு எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஷெல்லியோ இறந்து போன அந்த பொண்ணோட ஆத்மா தான் இந்த கொலைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதா சொல்றாரு. இதை கேட்டவுடனே முதல்ல அவர் சிரிக்க ஆரம்பிச்சிடறாரு. அதுக்கு ஷெல்லியோ முன்னாடி சீஃப் ஜஸ்டிஸா இருந்தவரே தன்னோட ஒய்ஃபோட ஆவிகிட்ட பேசினதா சொன்னாரு, அதை நீங்க நம்புறதா இருந்தா இந்த விஷயத்தையும் நீங்க நம்பிதான் ஆகணும்ன்றாரு. இதுக்கப்புறம் அந்த வக்கீலோ ஒரு சாட்சியை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஷெல்லி ஒரு டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அந்த டாக்டரை வர வைக்கிறாருங்க. அந்த டாக்டரும் ஷெல்லி 4 வருஷமா என்கிட்ட பேஷண்டா இருக்காரு, அது என்னன்னா அவர் ஆரம்பத்துல நிறைய எக்ஸ்ட்ரா மார்ஷியல் ஆஃபர் கேஸ் டீல் பண்ணிட்டு இருந்தனால தன்னோட ஒய்ஃப் மேலேயே சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாரு. அந்த சந்தேகம் அவரை ஒரு டிலூஷன்ல கொண்டு போய் விட்டுருச்சு. இதைதான் நீங்க படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்திருப்பீங்க. அப்ப ஒரு காருக்குள்ள ஒரு கப்பல் கட்டி பிடிக்கிறத பார்த்தோம்னே அந்த லேடி
அவங்க ஒய்ஃப் மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கும். உடனே அவர் அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணுவார். உடனே வீடியோ காலில் வர அவங்க ஒய்ஃப் கூட நான் ஃபேக்டரியில தான் இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. ஏதாவது எக்ஸ்ட்ரா மார்ஷியல் கேஸ் நீங்க பாத்துட்டீங்களான்னு சொல்லி வேற கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த டிலூஷன் அது பாதிக்கப்பட்டதுனால அவருக்கு அந்த நேரத்துல அப்படி தெரிஞ்சிருக்குங்க. இந்த விஷயம் அவங்க ஒய்ஃப் கூட தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்க அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் அவரோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லயும் ஃபெயிலியரை சந்திச்சதுனால பாரனாய்ட் ஸ்கிசோஃப்ரெனியான்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு அவர் போயிட்டாரு. இந்த பாரனாய்ட் ஸ்கிசோஃப்ரெனியால பாதிக்கப்பட்டவங்க ரியாலிட்டியில வாழாம இமேஜின் ரியாலிட்டியில தான் வாழுவாங்க. இந்த பாரனாய்ட் ஸ்கிசோஃப்ரெனியால பாதிக்கப்பட்டவங்க ரியாலிட்டியில வாழாம இமேஜின் ரியாலிட்டியில தான் வாழுவாங்க. அதாவது யாருக்குமே கேட்காத வாய்ஸ் அவங்களுக்கு மட்டும் தனியா கேட்கும். யாருமே பார்க்க முடியாத சில விஷயங்களை அவங்க மட்டும் பார்க்க முடியும். அவங்களோட எண்ணமும் செயலும் அந்த டிலூஷனையே சுத்தி இருக்குன்றாங்க. இது கேட்டவுடனே ஷெல்லியோ என்ன பைத்தியமாக்கி இந்த கேஸை ரீஓபன் பண்ண விடாம தடுக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆனா ஜட்ஜோ இந்த மாதிரி மென்டல் ஹெல்த்ல உள்ளவர் போலீஸ் போஸ்ட்ல கண்டினியூ பண்ண முடியாது. அதனால அவரை மெடிக்கலா எக்ஸாமின் பண்ணி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண சொல்றாங்க. இதனால கோவமாகற நம்ம ஷெல்லியோ அந்த டாக்டரை அடிக்க போறாங்க. அப்ப அங்க இருக்கிற போலீஸ் தான் அவங்கள தடுக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஜட்ஜோ அக்யூஸ்ட 14 நாளைக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்காக ரிமாண்ட் பண்ண சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஷெல்லியோ நான் பைத்தியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்த உடனே அவங்க ஒய்ஃப் சௌமியா அழுகுறாங்க. இதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஊசியை போட்டு மயக்கமடைய செஞ்சிடறாங்க. அப்போ ஃப்ரெண்ட் ஜோசியோ நான் ஹாஸ்பிட்டல்ல அவனை பாத்துக்கிறேன், நீ உங்க வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு நம்ம சௌமியாவை அங்கிருந்து அனுப்பி வச்சிடறாரு. இதுக்கப்புறம் மயக்கத்துல இருக்கிற ஷெல்லியோ ட்ரீம்குள்ள மறுபடியும் அந்த ஃபார்மிக் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போறாருங்க. அங்க பாத்தீங்கன்னா என்ட்ரியில ஒரு செக்யூரிட்டி உட்கார்ற மாதிரி ஒரு சின்ன ரூம் மாதிரி ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்துக்கு அடியில தான் எல்லா பலிகளும் நேரம் உள்ள போகுது. அதோட அவருக்கு ட்ரீம்ல இருந்து வெளியே வந்துடுறாரு. இது மூலம் இறந்து போன அந்த பத்மநாபன் ஃபேமிலியை சேர்ந்த 3 பேரையும் அந்த பில்டிங்க்கு அடியில தான் புதைச்சு வச்சிருக்காங்கன்னு அவருக்கு புரியுதுங்க. அப்ப ஷெல்லிய ஹாஸ்பிட்டல்ல விலங்கு போட்டு தான் வச்சிருக்காங்க. இதனால ஷெல்லியோ அவர் ஃப்ரெண்டு ஜோஷி கிட்ட என்ன இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் விட்டுரு, அவங்களுக்கு எதிராக எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு, அப்படி இல்லைன்னா அவங்க என்ன பைத்தியமாக்கி என்னோட வேலையே போயிடும்னு சொல்றாரு. அப்ப அவர் ஃப்ரெண்டோ உன்னை விட்டா எனக்கு 6 மாசம் சஸ்பெண்ட் தானே, பரவாயில்ல நான் டெயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை விலங்க கழட்டி விட்டுறாருங்க. இதுக்கப்புறம் நம்ம ஷெல்லியோ நேரா அந்த ஃபார்மிக் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வராருங்க. கரெக்டா அந்த பில்டிங்க்கு அடியில அவரு கரெக்டா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க சமயம் யாரோ பின்னாடி வந்து ராடாலே அவர் மண்டையில அடிக்கிறதுனால அவர் மயங்கி விழுந்துடுறாருங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே கீர்த்தனாவை ஒரு உயர் அதிகாரியும் அவங்களோட ஆட்கள் தான் அடிச்சு போட்டதா சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, அதே ஆட்கள் தாங்க நம்ம ஷெல்லிய படிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு மயக்கத்துல இருக்கிற ஷெல்லிய கரெக்டா ரயில்வே ட்ராக் மேலேயே போட்டுடுறாங்க. அந்த சமயத்துல ட்ரெயினும் வேகமா வந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல தான் அந்த ட்ராக்ல வர ஒரு பள்ளி அவரோட முகத்துல பாய மயக்கத்துல இருந்து எந்திக்கிறாரு. அதனால ட்ரெயின் வரும்போது அவர் விலகி போயிடுறதுனால அவரு அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாருங்க. இதுக்கப்புறம் அந்த உயர் அதிகாரியோட அடியாட்களோ நம்ம ஷெல்லிய போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல அவர் அடி வாங்கிட்டு இருந்தாலும் திடீர்னு அவர் உடம்புக்குள்ள ஏதோ ஸ்பிரிட் புகுந்த மாதிரி அந்த ஆட்களை எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுறாரு. அந்த உயர் அதிகாரியும் கரெக்டா ரயில்வே ட்ராக்கு மேலேயே தள்ளி விட்டுறாருங்க. அந்த சமயத்துல ட்ரெயின் வேற வந்துகிட்டு இருக்கிறதுனால சடனா அந்த உயர் அதிகாரி எந்திக்கிறதுனால அதுல வந்து அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. ஆனா பின்னாடி நிக்கிற நம்ம ஷெல்லியோ அவரோட சட்டையை பிடிச்சு அந்த ட்ரெயின்ல அவரோட முகத்தை தேய்க்கிறதுக்கு ட்ரை பண்றாருங்க. அதோட அங்க சீனை கட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த உயர் அதிகாரியும் அந்த அடியாட்களையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் நம்ம கிரேனோட உதவி மூலமா அந்த பில்டிங்கை தகர்த்து எரிஞ்சிட்டு அதுக்கு அடியில அந்த 3 பேரையும் புதைச்சதுக்கான எவிடன்ஸையும் எடுத்துடுறாங்க. இதை எல்லாமே செஞ்சது கேரளா போலீஸ் இல்லைங்க, ஒரு கேரளா போலீஸ் உதவியோட தமிழ்நாடு போலீஸ் தான் இங்க வந்து இதை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அந்த போலீஸ் அதிகாரியா இருக்கிற ஷோபின் ஷாகிரை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அவங்க கிட்ட பிரஸ்காரங்களோ இங்கதான் இவங்களோட உடம்பு இருக்கும்னு எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு அந்த இறந்து போன பொண்ணோட ஆத்மா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லும் போதே பக்கத்துல அந்த பொண்ணோட ஆவி இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பொண்ணை பார்த்தா கீர்த்தனை மாதிரியே இல்லைங்க. அப்பதான் தெரியுது இது எல்லாமே ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதான் அந்த டைரக்டரும் நம்ம ஷெல்லியும் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஷெல்லியோட வீட்டுக்கு வர ஒரு ப்ரொடியூசரோ இன்னொரு ஸ்டோரி எழுதுறதுக்காக அவர்கிட்ட அட்வான்ஸா ஒரு செக்கை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லைங்க, வயநாடுல கூட எனக்கு ஒரு பிளாட் இருக்கு, அங்க கூட நீங்க எழுதலான்னு சொல்றாரு. ஆனா ஷெல்லியோ வீட்டுல இருந்து எழுதுறதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள அங்க இருந்து அனுப்பிடுறாரு. அப்ப ஷெல்லியோட வீட்டு சுவர்ல ஒரு பள்ளி தெரியுதுங்க. அந்த சமயத்துல தான் சௌமியாவோ நம்ம ஷெல்லி கிட்ட குடிக்க தண்ணியும் ஒரு மாத்திரையும் போடுறதுக்கு கொடுக்குறாங்க. அந்த மாத்திரையை அவர் போட்ட அடுத்த செகண்டே அவர் செவத்துல தெரியுற அந்த பள்ளி மறைஞ்சு போயிருதுங்க. இது மூலமா அவர் இன்னும் அந்த டிலூஷனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஷெல்லி இருந்த அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவருக்கு பதிலாக வேற ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணிட்டாருங்க. அவர்கிட்ட ரைட்டரோ அந்த பியூரோக்குள்ள ஒரு ரெஜிஸ்டர் இருக்கு, அதை மட்டும் எடு, பக்கத்துல இருக்கிற ஃபைலை மட்டும் தொட்டுறாரு. ஏன்னா அந்த ஃபைலை தொட்ட கான்ஸ்டபிளோ இப்ப வேலையும் இருந்து பைத்தியமா இருக்காருன்னு சொல்றாரு. இதனால அந்த புதுசா ஜாயின் பண்ணிருக்க கான்ஸ்டபிள்
கான்ஸ்டபிளும் பீரோவை திறந்து அந்த ரெஜிஸ்டர் எடுக்கிறாரு. இவங்க சொன்னதுக்காக அந்த ஃபைலை ஒரு தடவை பார்த்துட்டு மறுபடியும் அந்த பீரோவை க்ளோஸ் பண்ணிடுறாருங்க. அப்ப அந்த பீரோக்குள்ள இருக்கிற அந்த 174 கேஸ் ஃபைலை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அப்ப காமிக்கும் போது அங்கிருந்து ஒரு பள்ளி வந்து அந்த ஃபைல்ல உட்கார்றதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இப்ப இந்த படத்தை பார்த்த உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இதுல எது ரியாலிட்டி எது டிலூஷன் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனா இந்த படத்துல இருக்கிற சில ஸ்க்ரூஸை வச்சு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் நான் இதுல சொல்றேங்க. இப்ப ஷெல்லியோ அந்த 4 பேரையும் அந்த ஃபார்மிக் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை சேர்ந்தவங்க தான் கொன்னாங்கன்னு சொல்றாரு. அது அவர் சொன்ன மாதிரி உண்மையா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுல இப்ப 3 பேர் மிஸ்ஸிங் தான் இருக்கு தவிர உயிரோட இருக்கிறதுக்கு எந்த வித ப்ரூஃபும் கிடையாது. அதே மாதிரி நம்ம பத்மநாபன் கிட்ட இருந்து அந்த நிலத்தை வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு மகேஷோட அக்கௌண்ட்ல அந்த பணத்தை போட்டதா சொல்லிட்டு ஒரு ப்ரூஃபை காமிக்கிறாங்க. பட் ஆனா இப்ப அந்த பத்மநாபன் ஃபேமிலியே இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியலங்க. இதுக்கப்புறம் ஷெல்லியோ ஃபார்மிங் பில்டர்ஸ் கிட்ட உங்களை பத்தி எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு 10 லட்சம் ரூபாய் தாங்கன்னு சொன்னவனே அவங்க அந்த எவிடன்ஸை பாக்குறதுக்காகவே அவரை வர வச்சு அந்த பணத்தையும் கொடுத்துருக்காங்க. பின்பக்கமா அவரை போலீஸ் மூலமா அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஷெல்லியோட கேஸை எதிர்த்து வாதாடுறதுக்காகவே ஹைகோர்ட்ல இருந்து வக்கீலையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த சமயத்துல தான் ஷெல்லிக்கு டிலூஷன் டிசார்டர்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. அதையே ஒரு காரணமா காட்டி அவங்கள பைத்தியம்னு ப்ரூவ் பண்ணி இந்த கேஸைய ரீஓபன் பண்ண முடியாத மாதிரி பண்ணிடுறாங்க. இந்த காரணங்களால அந்த 4 பேரையும் கொன்னது நம்ம ஃபார்மிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை சேர்ந்த ஆட்களை தான் இருக்கும். இதுக்கப்புறம் ஷெல்லியோ அங்கங்க கிடைக்கிற க்ளூவை வச்சுதான் இந்த 4 பேரையும் கொலை பண்ணியிருக்காங்கன்னு அவரு நினைப்பாருங்க. ஆனா கடைசியில அந்த பாடியை புதைச்ச இடம் அந்த பில்டிங் அடியிலன்றத அவர் ட்ரீம்ல தான் பார்த்திருப்பாரு. ஸோ அதை வச்சு அவர் அது அங்கதான் புதைச்சிருப்பாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆனா அது ஒரு டிலூஷன்றதுனால ஷோரா அந்த இடத்துல தான் அந்த 3 பேரையும் புதைச்சிருக்காங்கன்னு நம்மளால சொல்லிட முடியாது. இதனால ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு விலங்கு கழட்டி விட்ட உடனே நேரம் அந்த இடத்துக்கு வர ஆனா போலீஸ் பர்மிஷன் கிடைச்சாதான் கிரேனோட உதவி மூலமா அந்த இடத்தையே தோண்டி பார்த்து இவர் சொல்றத கன்ஃபார்மே பண்ண முடியும். ஆனா ஏற்கனவே இவர் மேல பைத்தியம்னு முத்திரை குத்துறதுனால இவர் சொன்னதை யாரும் நம்ப போறதும் இல்ல. அங்க கிரேன் உதவி மூலமா தோன்றதுக்கு பர்மிஷனும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதோட இவரோட ரியல் ஸ்டோரி இன்கம்ப்ளீட்டா நின்றுட்டு இருக்கு. ஸோ ஸ்டோரியிலேயாவது இந்த ஸ்டோரி கம்ப்ளீட் ஆகணுன்றதுக்காக தான் முதல்ல அந்த 3 பாடியும் அதுக்கு அடியில தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கு இவர் என்ன பண்றாருன்னா கதையில அந்த உயர் அதிகாரியும் அவங்க ஆட்களும் கரெக்டா இவர் வரும்போது அவரை தடுத்து கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஸோ இது மூலமாவே அந்த 3 பாடியும் அதுக்கு அடியில இருக்கிறத இவர் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்களும் நம்ம ஷெல்லியை கொலை பண்றதுக்காக அவரை அடிச்சு ரயில்வே ட்ராக் மேல போடுறாங்க. ஆனா இவருக்கு ஸ்பிரிட்டோட உதவி இருக்கிறதுனால ஸ்பிரிட்டோட உதவி மூலமா அந்த பள்ளி கரெக்டா இவர் முகத்து மேல உழுகுது. ஒரு சுயநினைவுக்கு வராரு. அதனால ட்ரெயின் வர அந்த சமயத்துல அவர் எந்திக்கிறதுனால அதுல இருந்து அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் அவங்களும் நம்ம ஷெல்லியை போட்டு அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த ஸ்பிரிட் ஒரு உடம்புல போந்து அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்ட மாதிரி அந்த கதையில எழுதிடுறாரு. ஆனா இதுக்கப்புறம் ஷெல்லி சொன்னது எல்லாத்தையுமே கேரளா போலீஸ் நம்ப மாட்டாங்கன்றதுனாலதான் இந்த இறந்து போன 3 பேருமே கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க. அதனால தமிழ்நாடு போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா அவங்க நம்புறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கும் இறந்து போன பொண்ணோட ஸ்பிரிட் தெரியுதுங்க. சோ அதை நம்பி நேரா இந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. கிரேனோட உதவி மூலமா அந்த இடத்தை தகர்த்தெறிஞ்சு அந்த 3 பேருமே புதைச்சதுக்கான எவிடன்ஸையும் எடுக்கிறாங்க. இந்த கேஸையும் சால்வ் பண்றாங்க. இந்த மாதிரி தான் அந்த கதையை எழுதி அவர் முடிச்சிருக்காருங்க. ஆனா ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா ஷெல்லியோ தான் பைத்தியம் இல்லைன்னு அவரால் நிரூபிக்க முடியல. அதனால அவரோட போலீஸ் ஜாப்பும் அவருக்கு கிடைக்கலங்க. இதனாலதான் அவருக்கு பதிலாக வேற ஒரு போலீஸ் அந்த ஸ்டேஷன்ல ஜாயினும் பண்ணிருக்காரு. ஆனா அவர் இன்னும் டிலூஷனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காருன்றத அவர் மாத்திரை போடும் போது செவுத்துல இருக்கிற பள்ளி மறைஞ்சதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஷெல்லிக்கு இருக்கிற டிலூஷன் டிசார்டர் ப்ராப்ளம்னால அவருக்கு போலீஸ்ல திரும்ப வேலை கிடைக்காம இருக்கலாம். ஆனா அதே ப்ராப்ளத்தோட ஹெல்ப் மூலமா தான் அவரோட அடுத்த கதையை அவர் எழுத போற மாதிரி காமிச்சுதான் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இது எல்லாமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தாங்க. உங்களுக்கு வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கூட இருக்கும். அதை மறக்காம கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.